வெல்கம் டு பிரபு மேஸ். ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு கிளியர் கட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்களையும் அதுக்கான சிலபஸையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் நான் பிஎட் முடிச்சிருக்கேன், டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதில் ரொம்ப கிளியராக அவங்க நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கம்பல்சரியாக 12th ப்ளஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது டிடிஎட் நீங்கள் முடிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சிருந்தா கூட டிடிஎட் முடிச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? பிஎட் முடிச்சிருந்து டிடிஎட் முடிச்சிருந்து பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கணும். பேப்பர் 1 மஸ்ட்டு, சரியா? கவர்மெண்ட் நடத்துகிற இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1ல் பாஸ் பண்ணியிருக்கிறது மஸ்ட்டு. இதை தாண்டி அடிஷ்னலாக நமக்கு இருக்க வேண்டியது டிடேட்டு, சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஎட் முடிச்சுட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் நாட் எலிஜிபிள், அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு இப்போ கம்ப்ளீட் பண்ணாங்கல்ல, அதோட சிலபஸும் பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸும் வந்து கவர்மெண்ட்லேயே நமக்கு கெசட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே அதெல்லாம் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இடைநிலை ஆசிரியர் பணித் தேர்வுக்கான போட்டித் தேர்வு அமைப்பு, சரிங்களா? ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வினாக்கள் 150. ஸோ இந்த 150 மார்க்குக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. வினா வகை பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது, கொள்குறி வகை வினாக்கள் தான் இருக்க போகுது, சரிங்களா? ஒவ்வொரு வினாவுக்குமான மதிப்பெண் ஒரு மதிப்பெண். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் நமக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க. இதை தாண்டி மொத்த மதிப்பெண்கள் பார்த்தா அப்போ 150 கொஷின் ஒரு மார்க்கு, 150 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. தேர்வு கால அளவுங்கிறது 3 மணி நேரம். இதை தாண்டி எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது. ஸோ ஓஎம்ஆர் பேஸில் தான் எழுத போகிறீங்க, சரிங்களா? ஸோ பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணவங்களும் நியமன தேர்வு ஓஎம்ஆர் பேஸில் தான் எழுதுனாங்க. ஸோ எல்லாமே பழைய மெத்தடுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தான் நீங்கள் ரெடி ஆகணும், சரியா? ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்கங்கிறதையும் கிளியராக சொல்லிட்டாங்க, சரியா? ஜூலை மாதம் நமக்கு எக்ஸாமு, அதுவும் டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு 1 மந்த்துக்குள்ளே அதில் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக 150 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சார் பாடத்திட்டம் என்ன சார் அப்படின்னா, மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய வகுப்பு 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்ட வரைவு 2017 பின்பற்றலாம். ஸோ பாடத்திட்ட வரைவுங்கிறது இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் காமனாக படிக்க வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்டையும் கிளியராக படிச்சிருங்க. தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, சரிங்களா? இதில் எதெல்லாம் படிக்கணும் பாடத்திட்ட வரைவுங்கிறது அது வேறு. ஆனால் நீங்கள் இந்த புக்ஸை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிடுங்க. இன் அடிஷன் 11th 12th முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட் ஒன், சரிங்களா? ஏன்னா கொஷின்ங்கிறது அவங்க சொல்கிறத தாண்டி இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் தள்ளி கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான கம்ப்ளீட் சிலபஸ். எதுக்கு? இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த போட்டித் தேர்வுக்கு, சரியா? காம்படிஷன் எக்ஸாம் நியமன தேர்வுக்கு, இடைநிலை ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வுக்கான உங்களுக்கான சிலபஸ் இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக நம்ம சேனலை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.